உலகில் இத்தனை நாடுகள் மானுடம் பேசுகிற தலைவர்கள் கண்ணையும் காதையும் பொத்திக்கொண்டு வாயை மௌனித்து அமைதியாக இருக்கிறார்கள். காரணம் இந்தியா. இந்தியா என்கிற இந்த துணைக்கண்டத்தை, பெருநாட்டை தாண்டி அந்த சிக்கலுக்குள் பன்னாட்டு சமூகம் தலையிட விரும்பவில்லை, முடியாது, தலையிடாது. காரணம், இந்தியா மிகப்பெரிய ஒரு சந்தை, 150 கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய வெரி பிக் மார்க்கெட். அமெரிக்கா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அந்த நாட்டின் அமைச்சர் சொல்லுகிறார், இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றி விட்டோம் என்கிறார். உனக்கும் எனக்கும் இது நாடு, அவனுக்கு இது சந்தை, வெரி பிக் மார்க்கெட். அப்படி என்றால் நீனும் நானும் யார்? அவன் உற்பத்தி செய்கிற பொருள்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள், அவ்வளவுதான். அதே அமைச்சர் சொல்லுகிறார், ரஷ்யாவுடன் நீங்கள் வர்த்தக ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்கிறார். இவ்வளவு பெரிய நாடு, இந்த நாடு எந்த நாட்டோட வர்த்தக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதை இன்னொருவன் தீர்மானிக்கிறான் என்றால் இந்த நாட்டை ஆளுகிறவன் எவன்? இந்த நாட்டின் அதிகாரம் யார்? எங்கே? என்னுடைய வெளிவார கொள்கை, வர்த்தக கொள்கை, பாதுகாப்பு கொள்கையை யார் தீர்மானிப்பது? ரஷ்யாவோடு நீ ஒப்பந்தம் போடாதே என்று சொல்கிறார். எவ்வளவு முயற்சிகள் இறுதி போரிலே, எவ்வளவு பெரிய நாட்டு அதிபர்களிடத்திலே கெஞ்சினோம், கதறினோம், பேசினோம். எல்லா நாடுகளும் சொன்ன ஒரே பதில், வாட் அபவுட் இந்தியா சேஸ்? இந்தியா என்ன சொல்லுது? இதான் இங்க இருக்கிற சிக்கல். தெற்காசியாவிலே மிகப்பெரிய துணைக்கண்டம் இந்தியா. இந்தியாவின் இசைவில்லாத, ஆதரவில்லாது எந்த ஒரு நாடும் பிறக்க முடியாது. இந்தியா இசைவு தந்தது பங்களாதேஷ், இந்தியா ஏற்றுக்கொண்டது தெற்கு சூடான். இந்தியா ஏற்றது, அதனால் இங்கே விடுதலைக்கான போர். இந்தியா எதிர்த்தது, அதனால் அழிப்பதற்கான போர் தான் நடந்தது. எந்த ஆயுதத்தை கொடுத்து விடுதலைக்காக போராட அனுமதிச்சதோ இந்தியா, அதே காரணத்தோடு அப்படியே களத்தில் நின்ற போராளிகளை எதிராக ஆயுதம் கொடுத்து அழித்து ஓடியுங்கள் என்று சொன்னதும் இந்தியா. ஒரே நாடு. காரணம், ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்த தலைமைகள் எடுத்த தவறான வெளியுறவு பாதுகாப்பு கொள்கைகள். அம்மையார் இந்திரா காந்தி இருக்கிற வரை இருந்த பாதுகாப்பு கொள்கை வேறு, வெளியுறவுத்துறை கொள்கை வேறு. அவர் மரணத்திற்கு பிறகு வந்த ஐயா ராஜீவ் காந்தி எடுத்த வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு கொள்கை வேறு. அம்மையார் இந்திரா காந்தி இருக்கிற வரை இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்பது. அதற்கு பிறகு இவர்கள் எடுத்த வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவனுக்கு துணையாக நிற்பது. இதுதான் நம் இனத்திற்கு நடந்த அரசியல் நிலைப்பாடுகள். இதிலே சரணடைந்த 10,000 போர் கைதிகள், பொதுமக்கள், அவர்கள் எங்கே என்ற கேள்வியை இதுவரை பன்னாட்டு சமூகத்தில் ஒருவரும் எழுப்பவில்லை. எத்தனையோ நாட்டு தலைவர்கள், குறிப்பாக இந்திய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி பலமுறை செல்கிறார்கள். இந்த நாட்டில் முதல்வராக இருந்தவர்கள் ஒருவர் கூட கேட்கவில்லை. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்து இப்போது 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறது. ஒருவர் கூட இந்த கேள்வியை எழுப்பவில்லை. என் இன சொந்தங்களை சரணடைய சொன்னாய், பச்சிலம் குழந்தைகளோடு சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே என்ற கேள்வியை ஒருவனும் எழுப்பல. ராஜபக்சே பதவிக்காலம் முடிந்து சிறிசேனா வந்தார், கேள்வி எழுப்பப்பட்டது, 10,000 பேர் சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே? மிக சாதாரணமாக எல்லோரும் செத்து போனார்கள், முடித்து விட்டார்.
10,000 பேர் போரில் குண்டு வீசி கொல்லப்பட்டவர்கள் அல்ல, பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் வாருங்கள் என்று அழைத்து செத்து போய்விட்டார்கள் என்றார்கள். ஒரு கேள்வி எழுப்பி, எப்படி செத்தார்கள்? 10,000 பேர் செத்தார்கள். எப்படி செத்தார்கள்? எப்படி செத்தார்கள்? நோயிலையா, பசியிலையா, பட்டினியிலையா? எப்படி செத்தார்கள்? கொன்று புதைத்து விட்டார்கள். அந்த கூடுகள் தான் எல்லாம். அந்த கூடுதான் முன்பு தோண்டியது, 600 ஆண்டுகளுக்கு மூத்தது என்று சொன்னார்களே அது. இந்த தாய் நிலத்தில் தோன்றுகிறான். உன்னுடைய தொன்மம் வெளிப்படுகிறது, உன்னுடைய அடையாளங்கள் வருகிறது, உன்னுடைய பண்பாடு வெளியில் தெரிகிறது. அங்கே தோன்றுகிறான். எலும்பு கூடுகளில் உன் இனப்படுகொலை வெளியே தெரிய வருகிறது. சாட்சி கேட்கிறார்கள். அங்கே நடந்தது இனப்படுகொலையா என்பதற்கு சாட்சியாக எம் இன மக்களின் எலும்பு கூடுகள் நின்று போராடி கொண்டிருக்கிறது உலக அரங்கில். எங்களுக்காக எவரும் பேச இல்லை. இயற்கை எம்மோடு இசைந்து நின்று போராடி கொண்டிருக்கிறது. இயற்கை எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது. மானமிக்க தமிழ் பிள்ளைகள், மான தமிழச்சி பார்லே பால் குடித்த பிள்ளைகள், இன உணர்வும் மாணவனரும் கொண்ட தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து வருகிறோம். ஆள் மனதுக்குள் இதை பதிய வைத்து இதையெல்லாம் மறந்து கடந்து போக முடியாது. நம்ம என்ன சொல்வார்கள்? ஈழத்தை வைத்து அரசியல் செய்து பிழைக்கிறார்கள் என்பார். இவர்கள் இலவசத்தை வைத்து அரசியல் செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அரசியல் என்று வேறு சொல்கிறார். இந்த அரிசி பருப்பு கொடுப்பது, 1500 கொடுப்பது, வேட்டி சேலை கொடுப்பது, மிக்சி கிரைண்டர் கொடுப்பது, தனக்கு வாக்களித்து அதிகார வலிமை எடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்களை கையேந்தி பிச்சை எடுக்க வைக்கிறதற்கு பெயர் ஆட்சி. அந்த ஆட்சியை நிறுவுவதற்கு பெயர் அரசியல் என்று இன்றும் இந்த நிலத்தில் பேசிக்கொண்டு அலைகிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே, கற்றறிந்த பெருமக்களே, உலகெங்கும் பரவாழக்கூடிய எண்ணின சொந்தங்களே, உலகிலே தோன்றிய ஒரு மூத்த இனம் தமிழர்கள் நாங்கள் பெருமை பேசுவோம் என்று எண்ணலாம். அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞன் அலெக்ஸ் கொலியர் சொல்கிறான், ஆதியில் மனிதன் பேசிய முதன் மொழி தமிழ் என்று. அப்படி என்றால் முதல் மாந்தன் தமிழன். ஆதியிலே காடுகளில் வாழ்ந்த மனிதன் எழுப்பிய ஒலியிலே இருக்கிற ஒளி வடிவம் இன்றும் தமிழிலே இருக்கு. ஓ என்று தொலைதூரத்தில் இருக்கிற மனிதனை அழைக்கவன் எழுப்பிய ஒலி இன்று வரை தமிழிலே இருக்கிறது. ஆதி மொழி தமிழ். அவனவன் தாய்மொழி. எங்களுக்கு உலக மொழிகளின் தாய்மொழி தமிழ். (2200 ஆண்டுக்கு முன்பு கழிவறை கட்டி வாழ்ந்த மனிதன், தொழிற்சாலை கட்டி வாழ்ந்த மகன், தமிழ் மகன். இவ்வளவு பெருமை மிக்க ஒரு இனம். 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனம், 26,000 மக்கள் தொகை கொண்ட இனக்கூட்டம் எல்லாம் நாடடைந்து விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது தன்னுடைய மொழி, தன்னுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாவற்றையும் பாதுகாத்து வாழ்கிற போது உலகெங்கும் 13 கோடி மக்கள் தொகை கொண்ட பெருத்த மூத்த தமிழ் பேரினம், உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினம், தனக்கென்று ஒரு நாடடைந்து பெருமையோடு வாழக்கூடாதா? வாழக்கூடாதா? கேரளாவிலே புகழ்பெற்ற கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா சொல்லுகிறார், உலகிலேயே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை கிரேக்கர்களும் சீனர்களும்
அதை விடவும் இந்தியாவில் தமிழர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்று. எங்கள் மொழி எவ்வளவு தொன்மையானது என்பதற்கு சான்று ஆயிரம் 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 லட்சக்கணக்கான சான்றுகளை எம்மால் எடுத்து பகர முடியும். அந்த மொழியின் பிள்ளைகள், அந்த இனத்தின் பிள்ளைகள் எமக்கென்று ஒரு நாடடைந்து சுதந்திரமாக எமது மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, வழிபாடு எல்லாவற்றையும் காத்து வாழக்கூடாதா? இந்த ஏக்கத்திலும் துடிப்பிலும் தான் எமக்கான விடுதலை கனவு பிறந்தது. அதில் தான் எமது விடுதலை போராட்டம் வந்தது. எங்களை ஓண்டி அண்டி பிழைக்க வந்த சிங்கனிடத்திலே அடிமைப்பட்டு வாழ்வதை விட விடுதலைக்காக போராடி சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முடிவிலே அந்த களத்திலே விடுதலை போர் தொடங்கியது. அடிமை நிலையிலிருந்து வாழ்வதை விட அன்ன தமிழ் சமூக மக்கள் விடுதலை பெற்று வாழ்வோம், இல்லை என்றால் அந்த விடுதலைக்காக போராடி வீழ்வோம் என்ற முடிவிலே அங்கே ஒரு வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டம் தொடங்கியது. ஒரு இனம் தன் மொழி காத்து, தன் இனம் காத்து, தன் நிலம் காத்து, வளம் காத்து, தன் கலை இலக்கிய பண்பாட்டை காத்து, தன் வழிபாட்டை காத்து, இவற்றையெல்லாம் பாதுகாத்து தனக்கென்று ஒரு நாடை அடைந்து வாழ்வதற்கான அரசியலை விட வேற ஏதாவது அரசியல் இருக்க முடியுமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் சிந்தித்து பாருங்கள். எது அரசியல்? ஒரு இனம் தனது விடுதலைக்காக போராடுவதை விட அரசியல் உண்டா? பறிக்கப்பட்ட உரிமையை போராடி பெறுவதற்கு போராடுவதை விட அரசியல் உண்டா? அடிமை நிலையில் இருந்து உரிமை பெற்று மீள்வதற்கு, வாழ்வதற்கு போராடுவதை விட ஒரு ஆகச் சிறந்த அரசியல் உண்டா? எது அரசியல்? கண் முன்னே என் இனம் கொன்றொழிக்கப்படுகிறது அநீதியாக. அதை தடுக்க, காக்க போராடுவது, அதை விட அரசியல் வேற ஏதாவது உண்டா? கொன்றொழிக்கப்பட்ட எனது மக்களுக்கான நீதியை கேட்டு போராடுவதை விட புனிதமான ஆகச் சிறந்த அரசியல் ஒன்று இந்த உலகத்தில் உண்டா? எது அரசியல்?